ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரித்திஷ் தமிழ் கேமிங். இன்னைக்கு ஆர்கே ரித்திஷ் தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம குயிக் மேட்ச்சில் தான் ஒரு மேட்ச்சை ப்ளே பண்ண போகிறோம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தாங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு இன்டர்நேஷ்னல் டீமை மாற்றி லைசன்ஸ்டு டீம் கூட மேட்ச் போடுவோம். ஹைதராபாத் கூட போடலாம். அண்ட் கஸ்டம் லிஸ்ட்டு ஹார்ட் கோரு, இது ஹார்டு ஓகேங்களா? இது ஓகே. இருடா எங்கடா போயிடுச்சு. 20 ஓவர் மேட்ச்சு. நைட்டு இருடா திரும்ப அந்த இதை மாற்றுறோம். ஜஸ்பிரீத் பும்ரா, முகேஷ் யாதவா யாருன்னு உங்கள்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லி கேட்டிருந்தேன். யாருன்னு சொல்லலை. அண்ட் இப்போ ரீச்சும் பெருசாக போகவே மாட்டேங்குது. பார்க்குறவங்க யாருமே லைக்கு அந்தமாரி எதுவுமே போடவே மாட்டேங்கிறீங்க. லைக்லாம் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. என்னால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். எனக்கு சுப்மன் கில் எடுத்துக்கலாம். ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னே தெரில கைஸ். ஏதாவது குறை இருந்தால் கூட சொல்லுங்கள் கமெண்ட்டில், ஏதாச்சும் திருத்திக்கிறேன். பட் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ் கைஸ். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம யூடியூப்பில் ஒரு இது பார்த்துருந்தேன், எப்படி டாஸ் ஜெயிக்கிறதுன்னு. அதில் ஹெட்ஸையும் டெயில்ஸையும் ரெண்டுத்தையும் சேம் டைமில் அழுத்தினா கரெக்டாக நம்மளுக்கு விழுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ், அதே மாதிரி வந்திருக்கு. ஜஸ்ட் போலிங் எடுத்துடலாம். எஸ், போலிங் எடுத்துகிட்டு பவுலிங் ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் வெயிட்டிங். ஒரு வழியாக ஆட்டோ ப்ளே பண்ணதில் ஹார்ட் கோர் வச்சாலுமே நாங்கள் இவ்வளோ தாண்டா அடிப்போன்ட்டு 159 தான் நம்மளுக்கு டார்கெட்டு. என்ன விக்கெட் 5 விடுவானுங்க, 4 தான் விட்ருக்கானுங்க. ஓகே, நம்ம பேட்டிங் வந்துடலாம். பேட்டிங்கில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்டு சுப்மன் கில். பும்ரா இல்லைடா, சுப்மன் கில். நான் எதையோ அழுத்தி அது பும்ரான்னு காட்டுது. அடங்காயா ஒன்று ஆயிடுச்சு எனக்கு போட்டு புசுக்குன்னு. பேட்ரிக் கமின்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாம் நம்மளுக்கு ஆப்போசிட் ஆஸ்திரேலியன்ஸாக தான் எடுக்காங்க. இது ஸ்க்ரீன் ரெக்கார்டு தராங்க. பெரிய பிரச்சனையே. ஃபஸ்ட்டு பாலே அமோகமான பவுன்ஸுக்கு அது தூக்கி நம்ம விரட்டி விட்டோம் 4க்கு. ஏன் ப்ரோ இப்படி பவுன்சராக போடுறீங்க? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? எதுக்கு பவுன்சர் போடுறீங்க சொல்லுங்கள். இல்லை எங்கள் இந்தியன் டீம் பிளேயர்ஸை காயப்படுத்த பார்க்குறீங்களா? இன்னொன்று விஷயம், நிதிஷ்குமார் ரெட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லையும் இருக்கார். அது மட்டும் என்னன்னு கொஞ்சம் அந்த விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, பவுண்ட்ரி. இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஃபுல்லாக லேட்டில் பட்டு பவுண்ட்ரி போயிருக்கு. இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாங்க, பொறுமையாகவே ஆடுவோம். நம்ம தம்பி அப்புறம் முகமது ஷமி தான் வந்திருக்காரு பவுலிங்க்கு. சுப்மன் கில்லு தான் பேட்டிங்கு. இதற்கு நல்ல டைமிங்கும் இல்லை. ஆனால் இங்கே போனால் சேஃப்டின்னு எனக்கு நம்ம தோணுதுங்க. போய் பார்க்கலாம். சோனியாவது மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? ஸோ இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய டார்கெட்டாக அமைஞ்சிடக்கூடாதுங்க. டக் அவுட்டு. சுப்மன் கில்லு டக் அவுட்டு. சூப்பர், அருமை. அந்த விக்கெட்டை தடுக்கிறதுக்காக அக்சர் பட்டேலை அடிக்கிறோம். பையன் கொஞ்சம் நின்று ஆடலாம். டார்கெட்டு கம்மி தான். அதனால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யாராச்சும் நின்னாங்கனாலே போதும். ஈஸியாகவே டீம் இந்தியா வின் பண்ணிடலாம். அதனால் ஒரு சைடு நிற்கிற பேட்ஸ்மேனை இறக்கி விட்டுக்கலாம். டைவ் போட்டு ரீச் ஆகிடுங்க. டேரக்ட் ஹிட்லாம் அடிக்கிறாங்க ப்ரோ. எப்போ ப்ரோ டேரக்ட் ஹிட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிங்க ப்ரோ? என்ன ப்ரோ? வனிதா ஐயோயோ, லாஃப்டர் சேட்டுக்கு போய்கிட்டே பாட்டு பாடிக்கின்னு இருந்தேன். சுனிதா, மனிதா பாட்டு தெரில, அதான் சுனிதா வனிதான்னு பாடிக்கிட்டு இருக்கிறேன். ப்ரோ சே, என்னடா ஆகுதுங்க?
இதுக்கு தாங்க ஸ்ட்ரோக்கை தொட்டே ஆடுறது கிடையாது. புஷ் தான் நம்மளுக்கு என்றைக்குமே பால் ஏரில் போகாது. அங்கே ஒரு ஆள் இருந்ததுன்னா நேராக கையில் லபக் அப்படின்னு போய் விழும். எதுக்கு அங்கே போய் அவர் கையில் விழணும்? நான் ஆட பார்த்தது எங்கே? ஏன்னா நீ போனது எங்கே ப்ரோ? என்ன ப்ரோ சொருகிட விட்டு விட்டு? ஓஹோ, பொறுமையாக ஆடிக்கலாம். ஹர்ஷல் பட்டேல் வேறு வந்திருக்காருங்க. இவர் வேறு ரொம்ப பொறுமையாக போடுவாருங்க. கேமில் எப்படின்னு தெரில, பட் ரியலில் ஸ்லோவர் பாலாக விட்டு தள்ளிக்கிட்டு இருப்பார். ஓகே பாருங்க, எட்ஜ் ஆகிட்டு போகுது. நல்ல வேலை ஸ்டம்பில் படலன்னு எனக்கு தோணுது. இப்போ டேரக்ட் ஹிட்லாம் அடிக்கிறானுங்க ப்ரோ. ஐயோ, ரன்னே வரலை. ஃபஸ்ட்டு ஓவர் 10 ரன்னு பேட் கமின்ஸ். ஒரு செகண்ட் ஓவர் 3 ரன் தான். பார்த்துங்க எவ்வளோ மட்டமாக விளையாண்டுருக்கோன்ட்டு. 118 ஸ்பீடு. ப்ரோ இவர் இந்தமாரி போட்டாருன்னு எனக்கு அடிக்க வராது ப்ரோ. ப்ரோ 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 எதே நினச்ச போய் எதே ஆடிட்டேன் ப்ரோ. இது கடுப்பு ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி போடுற ஹர்ஷல் பட்டேல் ப்ரோ? ரன்னே வேறு காணும். ரன்னு பார்த்தே பல நாளாக ஆகின மாரி வளர்ச்சியில் இருக்குது. இங்கே பாருங்கள், தூக்கி தூக்கி எங்கேயோ போடுறாரு. ஃபைன் லேக்கில் தான் போகணுங்க ஒரு ஷாட்டுக்கு. ஓகே, பொறுத்தது போதும். பொங்கி எழ வேண்டிய நேரம் வந்துச்சு. எஸ், பர்ஃபெக்ட். மிடில் பர்ஃபெக்ட்டுங்க. அற்புதமான ஷாட்டு அண்டு தேவையான சிக்ஸருங்க. ஓஹோஹோஹோ, குரூஷியலான 6 அண்ட் இந்த பார்ட்னர்ஷிப்பும் குரூஷியலாக அமையுங்க டீம் இந்தியாவுக்கு. அண்ட் இந்த பாலும் ஒரு லாஃப்டர் ஷாட்டுக்கு போகலான்னு தான் நான் முயற்சி பண்ண போகிறேன். போல்ட்டு கைட்டிட்டாரு ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ ஹர்ஷல் பட்டேல் ப்ரோ, ஸ்லோவாக தானே ப்ரோ போடுவீங்க? ஸ்டெம்பை கைட்டிட்டீங்க. எஸ்எஸ் விஜய் சோல் கான் ஃபார் 17. அங்கே பாருங்களேன். ஆனால் ப்ரோ என்ன ப்ரோ? திலக் வர்மா வராரு. பேட்ரிக் கமின்ஸ் ப்ரோ, நீ தான் ப்ரோ எனக்கு வேணும். மை ஃபேவரட் பிளேயர் இன் எஸ்ஆர்ஹெச். கிடையாது, பவுலிங்கில் போடுறதுல அருமையாக போட்டு தருவார். இப்போ பாருங்க ஷாட்டை. ஐயோ ஐயோ ப்ரோ 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 ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? ஏன் ப்ரோ ப்ரோ ரிவ்யூலாம் எடுக்காதீங்க ப்ரோ. அதெல்லாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை 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 இல்லை. ஆமாம்மா, கிஷான் அதெல்லாம் இல்லை ப்ரோ. நீங்கள் போய்ட்டு வாங்க. டிராவிஸ் ஹெட் அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? ஆஹா, தூக்கி ஃபைனல் இதில் விட வேண்டியதாங்க ஒரு ஷாட்டு. ஐயோ விட்டு அம்பையர் 1 பவுன்சர் கொடுங்க. இதெல்லாம் அப்பா மூக்குலியே வாங்கினாரு. நல்ல வேலை ஹெல்மெட் இருந்தது. இன்னும் செத்தாரு பேட்ஸ்மேன். அப்பா சரியான அடி. அண்ட் இங்கே ரிக்வயர்ட் ரன் ரேட் வேறு எகிரிக்கிட்டே போகுது. சரியா படல விக்கெட்டு. அக்ஷர் பட்டேல் பட 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 பட்டேல். என்ன பட்டேல் போச்சு. அக்ஷர் பட்டேல் கான் ஃபார் 3. ஓ மை காட். சூரியகுமார் யாதவ் வேலைக்கு எடுக்கோங்க. வைஸ் கேப்டன். ஒரு வைஸ் கேப்டன்ஸ்னால் ஆடணுங்க. இங்கே பொறுமையாக எடுத்துகிட்டு போய் அவனை கேமை விட்டுறக்கூடாது. மனசை விட்ற டீம் கிடையாதுங்க டீம் இந்தியா. எஸ் எஸ் எஸ், சிங்கிள் டபுளே போதும் இப்போதைக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க. இந்த பால் ஒரு லாஃப்டர் ஷாட்டுக்கு நான் போக போகிறேங்க. எஸ், அவுட்டு. ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? ஐயோயோயோயோயோ ப்ரோ 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 இதெல்லாம் அவுட்டு. ரிவ்யூ எடுத்துறாரு. ரிவ்யூ எடுத்துறாரு. என்னங்க இங்கே நடக்குது? அது அவுட்டு மாதிரி தான் நடந்தது. இந்தாண்ட எண்டுலேருந்து தான் வேறு வந்தார் பவுலரு. சொல்லியே முடிச்சிட்டானுங்க. சொல்லியே முடிஞ்சு. வைஸ் கேப்டன்ஸ்னால் ஆடணும்னு வாய வச்சேன். வேலையை முடிச்சு விட்டானுங்க. அப்பா அவுட் சைட் ஆஃப். இதுவும் நாட்டிக்கிட்டீங்க. எதுக்கு அவர் ரிவ்யூ போனார்?
அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பார்ட்னர்ஷிப்ஸ் ரொம்பவே குரூஷியலுங்க. இது ஒரு 13 ஓவர் வரைக்கும் போகணும் இந்த பார்ட்னர்ஷிப். அதாவது இன்னும் 8 ஓவராவது இந்த பார்ட்னர்ஷிப் இன்னும் ஒரு 8 ஓவர் 42 பால், ஒரு 70 ரன் அந்தமாரி போனாலே இந்தியா வின்னு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். 70னா 90 போகும் 13 ஓவரில். கண்டிப்பாக மீதி 7 ஓவரில் அடிச்சிடலாம். பட் இங்கே யார் இருந்தாலும் டேக் ஆன் பண்ணணுங்க. இந்த ஓவர் மட்டும் லைட்டாக ஸ்லைட்லி டேக் ஆன் பண்ணி ஆகணும். அடுத்த விக்கெட்டா? ஆமாங்க, அடுத்த விக்கெட்டு. திலக் வர்மா கான் ஃபார் 1. அருமை. போகிற காரணத்தினால் நம்ம கிங்கை இறக்கிடுவோம். போன மேட்ச் கொஞ்சம் நல்லா பண்ணாரு. போன மேட்ச் போன வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த பார்ட்னர்ஷிப் 5 ஓவர் வரைக்கும் நின்னாங்கன்னே எனக்கு இதுக்கு மேலே பேட்டிங் டெத் இல்லை. இங்கே பாருங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு? அட ப்ரோ, சரி பாலையாச்சும் சாப்பிடுங்க. வந்ததுக்கு ஒரு 10 ஓவர் பாலை சாப்பிடுங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்த பேட்ஸ்மேன் வரத்துக்கு டமில் அடிக்க முடியும். ஆஹா, சே எதுக்குங்க இப்படி ஆகுது? அட்ட ப்ரோ, சூரியகுமார் யாதவ் தான் ஆக்சிலேட்டரில் காலை வச்சு ஆகணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இப்படியே போச்சுன்னா போயிடும் மொத்தமாக ஊற்றிக்கிட்டு. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்ட்ரி வருதுங்க. அதுவும் லேட்டில் பட்டு வருது. இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணிட்டேங்க. ஆஃப் த ரெக்கார்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஆஃப் பண்ணி வச்சு பார்த்துட்டு பேட்லேயே படாது. இப்போ படாதுன்னு தெரிஞ்சுதான் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஆஃப் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி, ஃபைன் லெக்கில் போக போகிறாங்க. நான் ஷார்ட்டுக்கு கண்டிப்பாக ஃபைன் லெக் தான். ஆனால் பின்னாடி அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. அட்டே ப்ரோ, அப்படியே பக்கு திக்குன்னு இருக்குங்க. ஏன் தான் அப்படி? இருங்க. தேர்டு மேனில் இந்த வாட்டி போட்ட தேர்டு மேனில் போனோம். அதே மாதிரி ஷாட். எஸ், ஒய்டு. அம்பையர் ஒய்டு தாங்க. அப்புறம் அம்பையர் எஸ் ஒய்டு. ஒரிஜினல் அம்பையராக இருந்தால் ஒய்டு தர வாய்ப்பு இல்லைன்னா ரிவர்ஸ் பண்ணிட்டாரு. ரன் ரேட் மலைன்னு எடுதுங்க. 10க்கே போயிடும் போல. நம்ம எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்துக்கின்னு இருக்கோம். இங்கே அடி. நம்ம பார்ட்னர்ஷிப்ஸை பாருங்கள். 7 பாலுக்கு 10 ரன்னு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். செகண்டு 11 பாலுக்கு 10 ரன்னு. 3 பாலுக்கு 30 ரன்னு. 4 பாலுக்கு 2 ரன்னு. 5 பாலுக்கு 6 ரன். அற்புதமான பார்ட்னர்ஷிப்ஸ் இல்லை? ஹர்ஷல் பட்டேல் அருமைடா. ஏய், RC24 அருமைடா. என்னால் எனக்கு வீக்னஸோ எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. இவர் தூக்கி கையில் அடிக்கிறாரு. ப்ரோ என்ன ஒரு அம்புட்டு லேட்டு படுது, கைக்கு போகுது பாலு. என்ன நடக்குதுன்னு ஹார்ட் கோரில் வச்சிட்டனோ ஒரு வேளை பேட்டிங்களும் தெரியாமல் தான் இப்படி போய்கிட்டு இருக்கா. தேர்டு மேனில் தான் ஒரு ஷாட்டுக்கு போக போகிறோம். அடி முதுகில். ப்ரோ பாண்டியா ப்ரோ அங்கே பாருங்க. பட்டேல் ப்ரோ, ஹர்ஷல் பட்டேல் ப்ரோ, உங்கள் அண்ணன் அக்ஷர் பட்டேல் இங்கே தான் ப்ரோ இருக்காரு. ப்ளீஸ் ப்ரோ கொஞ்சம் பார்த்து நீ விடுங்க ப்ரோ. இங்கே பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பிடிச்சி விட்டாரு. டைவு இந்நேரம் அவுட்டுன்ற போனாங்க. அது 31 ரன் தாங்க வந்திருக்கு. 5.3 ஓவரில் பாலின் ரேட்டு கூட நம்ம அடிக்கலை. பார்த்துக்க அப்படின்னா எந்த அளவு சூப்பராக பேட்டிங் ஆடிருக்கோன்ட்டு. அடி இந்த மாதிரி தான் அடிப்போம், வாங்குவோம். ஒரு என்ன ப்ரோ இது? என் உச்சி மண்டைக்கு ஏற்றுறானுங்க ப்ரோ அவனுங்க ப்ரெஷரை. இங்கே பாருங்க, அடி வாங்கினாரு. ஐயோயோ, இங்கே 2 பேரும் என்னதான் பேசிப்பாங்க. என்னடா இவனுக்கு விளையாடவே தெரியலையாட்டுக்குன்னு பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஃபைன் லெக்கில் தான் ஒரு ப்ரோ படவே மாட்டிங்களா ப்ரோ?
யாரோ ஒரு முடிவில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 64 ஆடம் ஜாம்பா வந்துட்டாரு வெடித்தனம். ஒரு வந்தாலே முடிச்சு விட்ருவாருங்க, ஒரு விக்கெட்டை கைட்டு கொடுத்துருவாருங்க. ஐயோ எஸ், வரும்போதெல்லாம் இப்படி 4-6 ஏதாச்சும் அடிப்போம். அதையும் அவனுங்க பிடிச்சி போட்டுருவானுங்க சூப்பர் சேவ்னு போட்டு. அண்ட் அடுத்த பாலே அவர் திரும்ப அடிக்க பார்ப்போம், அவுட் ஆகிடுவார். சரி, அவுட் ஆக்கி விட்டுருவார், விக்கெட் எடுத்துருவார். இப்படி தான் நடக்குமே. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஹர்ஷ்தீப் சிங் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, சிங்கிஸ் கிங்கு ப்ரோ, இல்லை ஒரே ஒரு பவுண்ட்ரி மட்டும் அடிச்சு கொடுங்க ப்ரோ. ஆட போடு, வேடித்தனம் போடு. பேர் அவுட் நாட். அவுட்டு கொடுத்துறான். அவுட்டு கொடுத்துறான்டா. என்ன ப்ரோ, ரிவ்யூ எடுங்க. ஹர்ஷ்தீப் சிங் ரிவ்யூ எடுங்க. அப்படியே அவுட்டுங்கிறான். பச்சை புழுவாத ப்ரோ, அம்பேர் ப்ரோ. அவர் வரது வந்து ராங்கு எண்ட்லேருந்து வராது, அந்த சைட்லேருந்து வராது. அது கண்டிப்பாக இம்பேக்ட் அவுட் சைட் ஆஃபாக தான் இருக்கும். அதுக்குள்ளே அம்பேர் கையை தூக்கிட்டான். அப்பாடா, இம்பேக்ட் அவுட் சைட் ஆஃப். நல்ல வேலைங்க, நல்ல வேலை. அதுக்குள்ளே தூக்கிடுவானே அப்படியே அம்பேர் கையை. தொடடா, வீட்டை தொடடா, கிரவுண்டை தொடடா. வந்துட்டான், அதுக்குள்ளே விக்கெட்டின்னு சொல்லிக்க. தூக்கி விடுவோம் ப்ரோ. பட்டா பாக்கியம், படாட்டி லேகியம் ப்ரோ. லேகியம் தான். என்னைக்கு நம்மளுக்கு பாக்கியமாக இருந்திருக்கு, என்னைக்கும் லேகியம் தான். இன்னும் 4 ஓவர் இதே மாதிரி ஒரு 20 ரன் அடித்து வச்சுருந்தேன்னு வச்சுக்கிங்களேன், 10க்கு போயிடும். ரிக்வயர்டு 10க்கு போயிடும். இவர் நான் ரிவ்யூ எடுக்க போகிறாரா? அப்போ இல்லை எடுக்கல, போங்க ப்ரோ. அப்புறம் சும்மா கூடி நின்று ஆகுனா பேசிப்பானுங்க வந்துக்கிட்டு. நான் மச்சான் வீட்டில் எல்லாம் சுகமா, நீங்கள் சுகமா சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு பேசிப்பானுங்க போல் ப்ரோ. இவர் அருமையான கிரிக்கெட் பிளேயர். இவர் அதுக்கு மேலே இவருக்கு என்னான்னு கேட்டாங்க. வானம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்களா, மேலே கையை தூக்கி காட்டுறாரு. இப்போ பாக்ஸ் வரைகிறாரு. எதுக்கு ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ப்ரோ? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? இது கண்டிப்பாக அவுட் சைட் ஆஃப் தான் வரும்னு நினைக்கிறேன். அவுட் சைட் ஆஃப். எஸ், இல்லைண்ணா போட்டு விட்டானுங்களா, முடிச்சு விட்டானுங்க. அவ்வளோதான். ஐயோ, ஏன்டா RC24 இப்படி பண்ணுறீங்க? அப்படியே இல்லை என்னன்னு தான் அப்போ கையை தூக்கிட்டான். ஜாம்பா விக்கெட் எடுத்துறாரா? ஜாம்பா வெடித்தனம் பண்ணின்னு 6 பாலுக்கு 2 ரன் ஹர்ஷ்தீப் சிங். துருவ் ஜுரேல அடிக்கிறோம் நம்ம, வேறு வழி இல்லை. அடிக்க வச்சுட்டு 2 பேரை வச்சு அடி தடி தாங்க வாங்க. ஆனால் அவர் ஒருத்தர் பவுலருன்றதுனால தான் அவருக்கு படவே இல்லை. இப்போ 2 பேரை வச்சு இவனுங்க கதற விட்ற பாருங்க. என்னடா பண்ண ப்ரோ? என்ன ப்ரோ பண்ணீங்க ப்ரோ? முத்தம் கொடுத்துட்ருக்கிறாரு டக் அவுட்டு ஜுரேலு. விக்கெட்டை நான் பார்க்கணும். ஒரு இங்கேருந்து வந்தாடுங்க, குத்தி வெள்ளாட்டி ஆனாக்குனாரு, அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டானுங்க அவனுங்க. அருமைடா. ஜஸ்பிரீத் பும்ரா வேலைக்கு இருக்கும். இப்போ நான் ஒரு பாலுமே நான் பேட்டால் தொட போடுறதே கிடையாது. இப்போ பாருங்களேன், அழகாக ஒரு டொக்கு வச்சுருவோம் பாருங்கள். இப்போ நீட்டாக ஒரு ஸ்ட்ரோக்கு புஷ்ஷை தொட்டு இங்கே பாருங்க, ஏதோ பண்ணுறாரு. ஐயோ, என்னையா மிரட்டுறேன்? அபிஷேக் சர்மா பவுலிங்க்கு வெறித்தனம். யாரை வேணால் இட்டுவாங்க. அபிஷேக் சர்மா, எல்லா சர்மாவையும் இட்டுவாங்க. அவுட்டுன்றான் பேர். தூக்கிட்டானா? இல்லைன்ட்டான். இவன் குண்டாம் பேர் தூக்கல, ஒல்லியாம் பேராக இருந்தாலும் நானும் தூக்கியிருப்பான். இவன் ரிவ்யூ எடுக்க மாட்டான். எதுக்கு இவனுங்க கூடி பேசுகிறானுங்க? எதுக்கு கூடி பேசுகிறீங்க? ரிவ்யூ எடுக்கலையா? இனிமேல் கூடி பேசவே கூடாது. கூடி பேசினீங்கன்னா ரிவ்யூ எடுத்து தான் ஆகணும். அதுமாரிலாம் ரூல்ஸ் போடுங்க ப்ரோ. சும்மா கூடி வந்து நின்றுக்கிறானுங்க. அப்படியே இவன் நம்ம பொழப்ப கெடுக்க தான் பார்ப்பான். RC24 அவன் எப்படி பொழப்ப கெடுக்க பார்ப்பான். டபுள்.
டப்பில் வந்தாச்சா? பும்ராக்கு நம்ம 30ல் 25 பால் தான் தரணும். அந்த 25 பால் வந்து சூரியகுமார் தான் ஸ்டேக்கில் எடுத்துக்கணும். அதுதான் கரெக்டான விஷயமா இருக்கும். படல ப்ரோ, எதுக்கு ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? இன்னும் 4 விக்கெட்டு தான் ப்ரோ இருக்கு வேற. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? அங்கே கேப்பு தெரியிற மாதிரி இருக்கு. ஆனால் இவர் ஆஃப் சைடில் போடுவாரா? போட்டிருக்காரு. படுமான்னு தெரில. பட்டான்னு இந்த நாய் உயர்ந்து குடிச்சிடும். ஐயோ, 4 இருந்தாங்க 4 பாலுக்கு. கொஞ்சம் ஒய்டாக வச்சு பார்ப்போமா? ஒய்டாக வச்சு அந்த ஃபீல்டருக்கு போயிடுவாங்க வேறு. அதான் இங்கே பயமே. டபுள் 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 புஷ் பண்ணலாம் டபுளுக்கு. இவன் அதுக்குள்ளே 30 சர்க்கிளையே ஓடியான்ட்டான். 6 இருந்தால் இந்த ஓவரில் இன்னும் 50 நம்ம தொடலை. சூரியகுமார் யாதவ் தான் இன்னைக்கு சூப்பர் ஹீரோ ஆஃப் த மேட்சாக இருப்பாருன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான் முழுக்க முழுக்க எடுத்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிங்கிள் அவரை பார்த்து புகழ்ந்தா ஒரு அவுட்டுங்க. பவுலிங் கேரு ஜாப்பாவே வந்துட்டாரு. ஜாம்பா இங்கே வாப்பா, முடியாப்பா, வந்து விக்கெட் எடுத்துக்கப்பா உன் பங்குக்கு. 6 கிடையாது விக்கெட்டு. ப்ரோ நான் சொல்லலை, வாப்பா ஜாம்பா வந்து விக்கெட் எடுத்துக்கப்பான்ட்டு எடுத்துட்டாரு. பார்த்தீங்களா? இதுதான் வெடித்தனங்கிறது. சூரியகுமார் 18 ஃபார் கான் ஃபார் 18. சரி, நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க பிளேயராக இருக்காருன்ட்டு இறக்காமல் இருக்க இன்னும். ரைட்டுங்க. ஹார்திக் பாண்டியா கேப்டன் நானே வரேன்ட்டு வந்திருக்காரு. 7th ரவுண்டில் வரணுமா? இப்போ ஏன் பாண்டியா வரீங்க? கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருந்தாவது ரன் ரேட்டையாவது ஏற்றி விட்ருக்கலாம். பவுண்ட்ரி கிடைக்குமா? கிடைக்காது. சேவ் பண்ணுறாரு. இப்போதைக்கு ஒரு 5 ஓவர் 16-17 ஓவர் வரைக்கும் ஒரு 10 ஓவருக்கு ஒரு 50 பார்ட்னர்ஷிப்னாலுமே 3 ஓவருக்கும் கஷ்டம்தான். வந்துரு லைவ் போட்டு ரீச் ஆகிடுங்க. ரிக்வர்டு 10 தொட்டாச்சு. ரிக்வர்டு ரன் ரேட்டு ஆளை போட்டானுங்க அங்கே. நான் படிக்கிறத பார்த்துட்டு வேறு வழி கிடையாது. ஸ்ட்ரெயிட்டில் தூக்கியிருக்காரு. நல்ல வேலை கையில் போகல. ஒரே ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய்ஸ்டிக்கை நவுத்த போடுறதில்ல. பும்ரான ஸ்டேக்கில் இருக்காரு. அவர் எனக்கு ஜாய்ஸ்டிக்கை நவுத்தாமல் ஸ்ட்ரெயிட்டில் ஒரு ஷாட் விட போகிறேன். ஃபோர்லாம் கிடைக்காது. ஒரு பிடிச்சி விட்டார். 2 வந்துடலாம். இப்போ அதையும் சோழியை முடிச்சு விட்றாதீங்க ப்ரோ. எப்படியோ வந்தாச்சு 2 ரன்னு. ப்ரோ இவர் அதுக்குள்ளே இவருக்கு அடிபட்டுருச்சாங்க. ஐயோ, மூக்குள்ளேயே வந்து ஏற்றுனீங்க அவர் பேட்டருக்கு. அவர்லாம் என்னால் கன்கஷனில் எங்கேயாச்சும் போய் ஆஸ்பத்திரியில் ஒப்பாரி தான் வைக்கலாம். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. சிங்கிள் ஓடிட்டேன் தெரியாமல். அடுத்த ஓவரும் 30 ஸ்டேக்கில் இருப்பார். இங்கே 66 பாலுக்கு 109 ரன் அடிக்கணும். 10 தொட்டாச்சு. இப்பயே ரன் ரேட்டு அப்படியே போன ஓவரோட லாஸ்ட் பாலில் 50 அந்த வந்திருக்கு டீம் ஸ்கோரு. 9வது ஓவரில் ஒரு 5 விக்கெட்டுனா கூட பரவாயில்ல. 7 விக்கெட் விட்டது தான் இங்கே மனவேதனையாக இருக்குது. அதுக்குள்ளே பிடிச்சி போட்டு அவுட்றாதீங்கடாடி. மெசேஜ் ஏதோ ஒன்று வருது. எட்ட போகிறேன். நான் என்ன ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மெசேஜ் விடுவானுங்க. நெட்டை ஆன் பண்ணி வச்சுருந்தேன் போல. இப்போ நான் ஆஃப் பண்ணி விட்டு வரேன். சோழியை முடிச்சிட்டான் அதுக்குள். ப்ரோ சரிங்க. இந்த ஐயோ இப்பயே முடிஞ்சு சோழி அவ்வளோவாங்க. ஓகே, சும்மா ஒரு டபுள் போட பார்ப்போம். அதுக்குள்ளே சோழி முடிஞ்சா. பாண்டியா அவுட்டு. ஹர்திக் பாண்டியா அவுட்டு. வெடித்தானா வேலையை முடிச்சிட்டானுங்க இதோட.
அடுத்த விக்கெட்டு விழுந்துருச்சுன்னா நிதிஷ்குமார் ரெட்டியெல்லாம் இறக்க வேணாங்க. அப்படியே அந்த வீடியோவை அதோட எண்டு பண்ணிக்கலாம். ஹர்திக் பாண்டியா கான் ஃபார் 5. 8 விக்கெட்டு போயாச்சு. ரவி பிஷ்ணா எல்லாம் இறக்கிடுவோம். இவரை வச்சு என்ன கைட்டுறதுன்னு எனக்கு ஒன்றும் சரியாக புரியல. கையில் இருக்கிறத கொடுத்துட்டு அடிக்கிறதுக்கு ஷாட்டுக்கு போன மட்டும் பட்டு துறையில 2 கூப்பிட்டேன், விட்டுட்டான். அவனே மிஸ்ஃபீல்டு 3ன்னு பார்த்தேன், 3 வந்தாச்சு. நிதிஷ்குமார் ரெட்டி இறக்க வேணாங்க. ஏன்னா அவர் அந்த டீமில் இருக்காரு. பார்க்காமலே நானும் வந்து தொலைஞ்சிட்டேன் கேமுக்குள்ளே. இப்போ இதுக்கு மேலே வந்து இங்கே அடிச்சு பார்க்கலாம். எஸ், பவுண்ட்ரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடச்சிருங்க. எதுவும் கிடைக்காது. ஓடி வேணால் எடுக்கலாம். தட்டி விட்டு விளையாடுறது. வாங்க, வந்துருங்க. பவுண்ட்ரி வந்தாச்சு. ரீச் ஆயாச்சுங்க. அப்பா, பவுண்ட்ரியை கூட எப்படி எடுக்க வேண்டியதாக எடுக்க பாருங்களேன். 21 பாலுக்கு 99 ரன் அடிக்கணும். பட்டுருக்கு, பட் சரியா படலை. ஓவருக்கு 10ன்னு பார்த்தா இந்தியா வின்னு. பட் 1 விக்கெட் தான் இந்த நேரத்தில் இருக்குது. 10 ஓவர். நம்ம பார்ட்னர்ஷிப் அறுபத்தான பார்ட்னர்ஷிப்ஸை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் 7 பாலுக்கு 10, செகண்ட் பார்ட்னர்ஷிப் 11 பாலுக்கு 10, தேர்டு பார்ட்னர்ஷிப் 3 பாலுக்கு 0, ஃபோர்த்து பார்ட்னர்ஷிப் 4 பாலுக்கு 2, ஃபிஃப்த்து பார்ட்னர்ஷிப் 15 பாலுக்கு 13, சிக்ஸ்த்து பார்ட்னர்ஷிப் ஃபஸ்ட்டு பாலே டெக்கு, சிக்ஸ்த்து பார்ட்னர்ஷிப் 8 பாலுக்கு 7 ரன்ஸ், செவன்த்து பார்ட்னர்ஷிப் 8 பாலுக்கு 10 ரன்ஸ், எயித்து பார்ட்னர்ஷிப் 4 பாலுக்கு 10 ரன். ஃபாஸ்ட் பவுலருக்கு இப்போயாச்சும் கொடுங்கங்க. திரும்பவும் சாம்பா. பேசாமல் சாம்பா வர மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஆடுவோமா? அப்படி நினச்சா என்னங்க ஆடுது. இதுவே ஒய்டு கொடுக்க மாட்டார். ஒய்டுக்கு லீவ் பண்ணேன். பட் ஸ்டம்பை கைட்டாத வரைக்கும் சரிதான் இப்போ தோணுது. அதை மறந்தே போயிட்டு நான் அழகாக லீவ் விட்டுட்டு நிற்கிறேன். எஸ், லேட்டு. டபுள் வந்தாச்சு. டபுளாக போட்டு ஆனால் எடுத்துகிட்டு போகலாங்க. கேமை கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஹோப் வந்துச்சுன்னா ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டி இறக்கி விடலாம். ஏன்னா வேறு ஏதோ ஒரு பிளேயர்னு நினச்சிக்கிட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை வச்சுக்கலாம். இப்போ யாராவது ஒரு பிளேயர் நினச்சிக்கலாம். பட் அதுக்குள்ளே வந்து கேமை கிட்ட எடுத்துகிட்டு போகணும். ஒரு 8 ஓவர் 48, ஒரு 88 பக்கம் வந்தாலே வெடித்தனமாக இருக்கும் கேமு. பட்டு அந்தளவு டபுளாலாம் போட்டு எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. கஷ்டம், ரொம்ப கஷ்டம் சீரியஸாகவே. இந்தமாரி பாலை விட்டோன்னா சோழி முடிஞ்சோம். அதுதான் அங்கே நின்று பேசுறதுக்கு, அந்த பால் விடுறது தான். ஆனால் அடித்தா டபுள் ஓடிடலாம், அது விஷயம் கிடையாது. பேட்டில் ஆடணுமே முதல்ல. சங்க தொட்டு விட்டாச்சு. ஜாம்பாய் ஓடுறாரு. நல்ல வேலை எங்கள் பேக்கப் இல்லாதனால கீப்பர் 2 அடிச்சிட்டாரு. இல்லைன்னா பேக்கப் ஆள் இருந்தால் இந்நேரம் அவுட். ஆஃப் சைடில் போகலாம். ஒரு பவுண்ட்ரிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறேன். ஒரு ஷாட்டு பேட்டில் படல. இப்போ வந்து அபிஷேக் சர்மா திரும்ப வெறித்தனங்க. அப்புறம் எதுக்கு ப்ரோ எனக்கு வீக்னஸ் யாரோ அவர்கிட்ட தான் கொடுப்பீங்களா நீங்கள்? தெரியாமல் ஜாய்ஸ்டிக்கை ஸ்ட்ரெயிட்டில் வச்சு அடிச்சுட்டேன். அங்கே எனக்கு கேட்ச். அவனுங்களாம் அங்கே விடவே மாட்டானுங்களே. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் சப்போர்ட்டு வியூஸே போக மாட்டேங்குது. நீங்கள் லைக் ஒரு லைக் போட தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேட் ஆகும். அதனால் லைக் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் நல்லா கரெக்டாக கம்பேக் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் ஃபைட்டிங்.